இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கும் நிறைந்தவர் உறுதியின் சார்பாக தேவ ஜனங்களாகிய உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே ஒரு வசனத்தை நாம் தியானமாக தியானிக்கலாம். இன்றைக்கு செய்தியுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், கிறிஸ்துவின் பங்காளிகள் என்கிற தலைப்பிலே நாம் தியானிக்கலாம். ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் 1 பேர் எழுதின புத்தகம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் தியானமாக பார்க்கலாம். கிறிஸ்துவின் பங்காளிகள் என்கிற தலைப்பிலே பார்க்கிற நாம் அது என்ன என்பதை முதலாக அறிந்து கொண்டிருக்க வேண்டும். பொதுவாக பங்காளிகள் என்று சொன்னால் கிராமத்தில் சொல்லுவாங்க, என் பங்காளி இல்லை, அது அவன் பங்காளி, நம்மளாம் பங்காளிகளாக இருக்கிறோம், ஒன்றுக்குள்ள ஒன்றா இருக்கிறோன்னு சொல்லுவாங்க. பொதுவாக பங்காளிகள் அப்படின்னு சொன்னால் சொந்தக்காரங்கன்னு சொல்லுவாங்க, இல்லை நெருக்கமானவங்கன்னு சொல்லுவாங்க, பிடிச்சவங்கள சொல்லுவாங்க, இல்லை பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்தவங்க அந்த முறையில் கூட சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு கிறிஸ்துவின் பங்காளிகள் என்கிற தலைப்பில் பார்க்குற நாம அந்த பங்காளிகள் யாருங்கிறத நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாம் உலக பிரகாரமாக பங்காளிகள் என்று சொல்லப்படுகிறத பார்த்துருக்குறோம், அதில் கேட்டுக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்கும்போது பங்காளிகள் சொல்லி யாரை சொல்கிறோம்னா, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் பங்காளிகள் தான். அவருடைய பார்த்திங்க அப்படின்னா பங்காளிகளாக நமக்கு காணப்படுகிறோம். பங்காளிகள் என்று சொன்னால் என்ன அப்படிங்கிறத பார்க்கும்போது, உடன் வேலையாட்கள் அப்படின்றது பொருள். அது மாத்திரமல்ல, பங்காளிகள் என்று சொன்னால் அவருடைய அன்புக்கு உரியவர்கள் அப்படின்னு அர்த்தம். இன்னும் பங்காளிகள் சொன்னால் அவருடைய அன்புக்கும் அவருடைய உரிமைக்கும் பார்த்திங்க அப்படின்னா தகுதியுடையவர்கள் அப்படின்னு சொல்லலாம். அல்லது அவருடைய எல்லா காரியங்களிலும் நமக்கு உரிமை இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இது போன்ற பல விதங்களில் நம்ம என்ன செய்யலாம், பங்காளிகள் சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனால் கணவன் மனைவி என்ன செய்கிறாங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, இன்பத்திலும் துன்பத்திலும் உனக்கு நான் எனக்கு நீ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது என்ன துன்பம் வந்தாலும் அவங்க ஷேர் பண்ணுறாங்க, என்ன இன்பம் வந்தாலும் ஷேர் பண்ணுறாங்க. ஏன்னா ஒன்றா இருக்காங்க. அதே போல் இயேசு கிறிஸ்துவுக்கு நம்ம பங்காளிகளாக இருக்கணும்னு சொன்னால் அவரால் வருகிற ஆசீர்வாதங்களை அனுபவிப்பதற்கு மாத்திரம் நம்ம ஒன்றாக இல்லை, அவர் மூலமாக வருகிற பாடுகளாய் சகிப்பதற்கும் நாம் பங்காளிகளாக இருக்கிறோம் சொல்லிக்கலாம். அப்போது ஒரு ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் இயேசு கிறிஸ்து பெற்றுக்கொள்வதற்கு மட்டும் நமக்கு உரிமை இல்லை, அவர் மூலமாக வருகிற பாடுகளையும் சகிப்பதற்கு நாம் என்ன செய்யணும், நம்ம முன் வர வேண்டும். அதற்கு நமக்கு உரிமை உண்டு என்பதை தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். சரி, இதுதான் பங்காளின்னு சொல்லி பார்த்தோம். இன்றைக்கி கிறிஸ்துவ உலகத்தில் பாடுகள் வரும்னு சொல்லி சொன்னாலே ஐயோ அம்மான்னு நினைக்கிறாங்க, கதறி ஓடுறாங்க. நாங்கள் வெளியிலேருந்து பாடுபட்டு உள்ளே வந்துக்கிறோம், இங்கே பாடுன்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்கன்னு நினைச்சாங்க சொல்கிறாங்க. ஆனால் வேதம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால் தெளிவாக சொல்கிறது, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்லி இயேசு சொல்கிறார். பவுல்டிகள் சொல்கிறாரு, உபத்திரவத்தின் வழியாக தான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க முடியும்னு சொல்கிறார். அப்போது இந்த உபத்திரவம் என்ன செய்யும்னா, கிறிஸ்துவுக்கு நமக்கு இருக்கிற நெருக்கமான அந்த உறவை பலப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஒரு பாடு வந்தால்தான், ஒரு கஷ்டம் வந்தால்தான் இயேசு கிறிஸ்து யார் என்பதை புரிந்து கொள்ள முடியும். அவர் நம்மோடு நெருக்கமாக இருப்பதை, உலவுகிறதை அறிந்து கொண்டு உணர முடியும். அப்போ இந்த பாடுகள் எல்லாமே எதற்காக என்று சொன்னால் கிறிஸ்துவுடைய பங்காளிகளாக இருப்பதற்காகத்தான் சொல்லி நம்ம பார்க்குறோம். சரி, இந்த வசனம் என்ன போட்டிருக்குது அப்படின்னா, நீங்கள் அவருடைய பாடுகளுக்கு பங்காளிகள் ஆனதால் சந்தோஷப்படுங்கள், அவருடைய மகிமையிலே பங்கடையும்படிக்கு சந்தோஷப்படுங்கள். கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் நாளிலே அவருடைய மகிமையில் பங்கடைய வேண்டும் என்று சொன்னால் அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் சந்தோஷப்படுங்கள் சொல்லி கழிவுறுந்து சந்தோஷப்படுங்கள் சொல்லுது. அப்போ கிறிஸ்துவின் பங்காளிகளாக இருக்கிற ஒவ்வொருவரும் அந்த மகிமையை அடைய வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும், சந்தோஷப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். சரி, பங்காளிகள் சொல்லி சொல்கிறோம். எதுக்கு பங்காளிகள்னா, அவருக்காக பாடுகளை சகிக்கக்கூடிய விஷயத்தில் பங்காளிகள். அப்போ இந்த பாடுகளை சகிக்கும்போது என்ன நடக்கும்னா, ஆண்டுடைய வருகையில் அந்த மகிமையில் நாம் பங்கு பெறக்கூடிய ஸ்லாக்கியம் கிடைக்கும். அதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பாடுகளுக்கே ஒரு பலன் கிடைக்குது உண்மை அப்படின்னா, ஆண்டவருக்காக ஆவிக்குரிய காரியங்களை சகிக்கும் பொழுது, பாடுகளை சகிக்கும் பொழுது, அவர் வருகும்போது அவர் அந்த வருகையின் நாளிலே, அந்த மகிமையான நாளிலே நம்ம அவரோடு கூட பங்கடையக்கூடிய, நித்தியத்துக்குள்ளாய் செல்லக்கூடிய ஸ்லாக்கியம் கிடைக்கும். அப்போ இப்படிப்பட்ட ஒரு மேன்மையான ஒரு ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக கிறிஸ்துவுக்கு நமக்கும் இருக்கிற அந்த உறவு பலப்பட்டதாக இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளும்படியாக, இந்த பாடுகள் வழியாக அவரும் நாமும் ஒன்றாக இருக்கிறோம் இதை புரிந்து கொள்ளும்படியாகத்தான் கிறிஸ்துவின் பங்காளி என்று வேதம் சொல்கிறது. இதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு வேதத்தில் சொல்கிறது, நாம் பாடுகளை சகித்தால், அவரோடு கூட பாடுகளை சகித்தால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம் சொல்லி வேதம் சொல்லுது. அப்போ ஆட்சி செய்ய வேண்டும் என்று சொன்னால், அதிகாரம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், கிறிஸ்துவுக்காக அவரோடு இணைந்து பாடுகளை என்ன செய்யணும், சகிக்க பழக வேண்டும். அப்போ நன்மையாக கிறிஸ்துவின் நிமித்தம் வரக்கூடிய பாடுகளை சகிக்கும் பொழுது நம்ம மகிமையின் மேல் பங்கடைய முடியும்.
அது மாத்திரம் இல்லை, நம்ம ஆளுகையும் செய்ய முடியுங்கிறத இதில் தெரிஞ்சுக்கிறோம். சரி, யார் கிறிஸ்துவின் பங்காளிகள் தாங்கள் தான் அப்படிங்கிறத உணர்ந்திருந்தாங்க, எப்படி செயல்பட்டாங்க, அதாவது என்ன அடைஞ்சாங்க எடுத்துக்காட்ட பார்க்கலாம். அப்போஸ்தலர்கள் எழுதின புத்தகம் 5ஆம் அதிகாரத்தில் 41ஆம் வசனத்தில் பார்க்கும்பொழுது, இயேசு கிறிஸ்துவுடைய சீஷர்கள் என்ன செய்கிறாங்க, இதை உணர்ந்து வாழ்க்கையில் அனுபவிக்கிறாங்க, செயல்படுத்துகிறாங்க. ஒருமுறை அவருடைய சீஷர்கள் என்ன செய்கிறாங்க, பரமேறி இயேசு கிறிஸ்து சென்ற பிறகு எல்லா இடங்களிலும் அலைந்து திரிந்து சுவிசேஷத்தை நற்செய்தி அறிவிக்கிறாங்க. திரள் கூட்ட ஜனங்களை என்ன செய்கிறாங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டு வராங்க. அப்படி வந்து போன பிறகு அதை பிடிக்காத ஒரு சிலர் என்ன செய்கிறாங்க, அவங்களை சிறைச்சாலைக்கு அழைத்து கொண்டு போய் தண்டிக்கிறாங்க, குற்றம் சுமத்துறாங்க, இயேசுவை பற்றி சொல்லக்கூடாது, அறிவிக்கக்கூடாதுன்னு சொல்லி பயமுறுத்துறாங்க, காவலில் போடுறாங்க. அப்போ பலவிதமான பாடுகளுக்கு உட்படுத்துகிறாங்க. அப்போ இப்படிப்பட்ட பாடுகளுக்கு உட்படுத்தினபடினால அவங்க வந்து என்ன செய்யலை, சோர்ந்து போகலை. அவருடைய நாமத்துக்காக பாடுகளை பட்டபடினால் மிகுந்த சந்தோஷப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. அது மாத்திரம் இல்லை, இயேசு தான் கிறிஸ்து என்று சொல்லி தீவிரமாய் தைரியமாய் அறிவித்தார்கள் சொல்லுது. அப்போ ஏன் இந்த காரணம்? பொதுவாக எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா சுவிசேஷம் அறிவிக்கும் போது ஆண்டை பற்றி சொல்லும்போது யாராவது திட்டினாங்க அடித்தாங்கன்னா என்ன செய்வாங்க, இனிமேல் இந்த பக்கமாக வரக்க மாட்டோம், சொல்ல மாட்டோம்னு சொல்லி போவாங்க. ஆனால் அவங்க சந்தோஷப்பட்டாங்கன்றது. ஏன்னா தாங்கள் கிறிஸ்துவின் பங்காளிகள், கிறிஸ்துவுடைய அந்த உன்னத ராஜ்யத்தில் உரிமை பேறு உடையவர்கள் என்பதை புரிஞ்சிருந்தாங்க. அப்போ இதை கேட்டுக் கொடுக்குற ஒவ்வொரு வாலிப சகோதர சகோதரிகளும் தெய்வ பிள்ளைகளும் இந்த உலகத்தில் செய்கிற எல்லா பாடுகளும் அல்லது நமக்கு நேராக வருகிற எல்லா பாடுகளும் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவாக சகிக்கக்கூடிய பாடுகள்ங்கிறத புரிஞ்சுக்கொள்ளணும். நாம் கிறிஸ்துவின் பங்காளிகள்ங்கிறத அறிந்து கொள்ளணும். அதை அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு நம்ம வாழ்க்கையில் நாம் தொடர்ந்து அதை ப்ராக்டிக்கலாக நடைமுறையில் கொண்டு போவோம் என்று சொன்னால் அந்த மகிமையில் வருகையின் நாளிலே மகிமையில் பங்கடைவோம், அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம், நம்ம சந்தோஷமும் படுவோம். அதில் மனுஷனை புரிஞ்சுக்கணும். ஐயோ பாடு வருதே, ஐயோ உபத்திரம் வருதே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி விட்டுறக்கூடாது. நாம் யார், என்ன செய்கிறோம், எதுக்காக செய்கிறோம், அதனால் என்ன பலன் வரும் அப்படிங்கிறத புரிஞ்சு நம்ம மனுஷனும் நடக்க வேண்டும். எப்படி இயேசு கிறிஸ்துவுடைய சீஷர்கள் சுவிசேஷத்து நிமித்தம் பாடுகளை சகித்த பொழுது சந்தோஷப்பட்டு பாடுகளுக்கு நாங்கள் பங்காளிகள்னு சொல்லி உணர்ந்திருந்தார்களோ, அதே போல் அதை கேட்குற ஒவ்வொருவரும் கிறிஸ்துவுக்காக பாடலை சகிக்கும் பொழுது நம்ம ஒவ்வொருவரும் அவருக்கு பங்காளிகள், உரிமை உள்ளவர்கள் என்பதை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். ஆகவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ ஜனங்களும் வாலிப சகோதர சகோதரிகளும் கிறிஸ்துவின் பங்காளிகளாக இருக்க நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி, தொடர்ந்து இந்த பாடுகளுக்கு நம்ம வந்து பங்காளிகளாக இருந்து தேவனுடைய மகிமையிலே பங்கடைய வேண்டும் என்று சொல்லி, சந்தோஷத்தின் மேல் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி, அவரோடு கூட ஆளுகையும் செய்ய வேண்டும் என்று சொல்லி, அதிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி, உங்கள் அனைவரையும் என்கிற வாழ்த்துகிறது. ஆமென்.